Hi friends, welcome to Joshima சமையல். அடிக்கிற வெயிலுக்கு இத மாதிரி குளு குளுன்னு ரோஸ் மில்க் ஐஸ் செய்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1/2 லிட்டர் பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுண்ட காய வச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கிறேன் நான். 1/2 லிட்டர் பால் வந்து 4 ஐஸ் கரெக்டாக வந்தது எனக்கு. உங்களுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. கலரும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 2 ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இது சுகர் இருக்கும் ரோஸ் மில்க் சிரப்பில். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஐஸ்கிரீம் மோல்டில் ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு தேவைன்னா இது கூட சேமியாவை வேக வச்சு இந்த பாலோடு சேர்த்து ஐஸ் மோல்டில் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஒரு 8 மணி நேரம் டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா இதுக்கு பதில் நீங்கள் வீட்டில் உள்ள கிளாஸில் கூட ஊற்றி மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு செய்யலாம். நீங்கள் இது 8 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் வச்சு எடுங்க. அப்போ தான் எடுக்க வரும். கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் வைங்க. ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ஐஸ் செய்து பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.